ஆசீர்வாதமான வேலைக்காக உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த 2வது ஆராதனையில் உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். எங்களோடு கூட பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34வது வசனமும் 42, 43, 44வது வசனத்தை வாசிக்கலாம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 1வது 34வது வசனத்தை வாசிக்கலாம். நீ இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், அந்த 7ஆம் மாதம் 15ஆம் தேதி முதல் 7 நாளளவும் கர்த்தருக்கு ஆசரிக்கும் கூடார பண்டிகையாய் இருப்பதாக. வாசிக்கலாம். 42, 43, 44. நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின போது அவர்களை கூடாரங்களில் குடியிருக்க பண்ணினதை உங்கள் சந்ததியார் அறியும்படிக்கு 7 நாள் கூடாரங்களில் குடியிருக்க கடவீர்கள். இஸ்ரவேலில் பிறந்தவர்கள் எல்லாரும் கூடாரங்களில் வாசம் பண்ண வேண்டும். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று சொல் என்றார். அப்படியே மோசே கர்த்தருடைய பண்டிகைகளை இஸ்ரவேல் புத்திரருக்கு தெரிவித்தான். இந்த சம்பவத்தை நாம் வாசித்து பார்க்கிறதான வேளையில லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 34, 42, 43, 44 இந்த 4 வசனத்தை வாசித்து பார்க்கிறதான வேளையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் என்ன பண்ணாரா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 7 விதமான பண்டிகைகளை என்ன பண்ண சொன்னாரா, அதை ஆசரிக்கும்படி நினைவு கூறும்படி என்ன பண்ணாரு, செய்ய சொன்னார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் 7 பண்டிகை என்ன பண்ண வேண்டும், அவர்கள் நினைவு கூற வேண்டும், நினைக்க வேண்டும். அதில் 7வது பண்டிகை தான் இந்த ஆசரிப்பின் கூடார பண்டிகை. நல்லா கவனிங்க. இந்த 7வது பண்டிகை என்ன பண்டிகைன்னா, நல்லா கவனிங்க, இந்த கூடார பண்டிகை. இந்த 7 பண்டிகை இருந்தாலும் இந்த கடைசி பண்டிகை என்ன பண்டிகைனா, அது கூடார பண்டிகை. அந்த கூடார பண்டிகையை என்ன பண்ணணும் அப்படின்னு இந்த பரிசுத்த வேத வசனம் சொல்லுகிறது என்று சொன்னால், நல்ல 400 வருஷம் அவர் எங்க எகிப்து தேசத்துல அடிமைகளாக வாழ்ந்தார்கள். 30 வருஷம் யோசேப்பின் காலத்துல இருந்தார்கள். 40 வருஷம் வனாந்தரத்துல தேவனால வழிநடத்தப்பட்டு இப்ப பாலும் தேனும் ஓடுகிற அந்த கானான் தேசத்திற்குள்ள ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்து விட்டார். ஆனால் ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தாலும் அவர்கள் நினைவு கூற வேண்டிய பண்டிகை கூடார பண்டிகை குறித்து ஆண்டவர் ஜனங்களோடு கூட பேச வேண்டியது என்ன அப்படின்னா, நீ 7 நாள் என்ன பண்ணணும், இந்த பண்டிகையை ஆசரிக்க வேண்டும். 7 நாள் இந்த பண்டிகை என்ன பண்ணணும், உன் வீட்டில இருந்து என்ன பண்ணக்கூடாது, ஆசரிக்க கூடாது. உன் வீட்டை விட்டு வெளியே வந்து ஒரு கூடாரத்தை போட்டு அந்த கூடாரத்துல நீயும் பிள்ளைகளும் குடும்பங்களும் கர்த்தரை ஆராதிக்கும்படி, கர்த்தருக்கு பலி செலுத்தும்படி, ஆண்டவரை தொழுது கொள்ளும்படி, மகிழ்ச்சியா இருக்கும்படி, காணிக்கை செலுத்தும்படி இந்த 7 நாள் அளவும் நீ என்ன பண்ணணும், இந்த கூடார பண்டிகை என்ன பண்ணணும், ஆசரிக்கணும், நியமிக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட நீ என்ன பண்ணு, சொல் என்று மோசையோடு கூட கர்த்தர் பேசி ஜனங்களுக்கு சொல்லுகிறார். இந்த பண்டிகை நோக்கம் என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைங்க வந்து கேட்பாங்க, அப்பா இந்த நம்ம நேற்று எங்க இருந்தோம், நல்ல விசாலமான இடத்துல வீட்டில் இருந்தோம். ஆனா இன்றைக்கு நம்ம எங்க வந்துட்டோம், ஒரு கூடாரத்துக்குள்ள வந்துட்டோம். ஏன் அந்த கூடாரத்தை விட்டு நம்ம வெளியே வந்தோன்னு சொல்லி உங்க மகனாவது உங்க மகளாவது உங்க பிள்ளைகளாவது கேட்டா அவங்களுக்கு சொல்லு, தேவன் உன்னை நடத்தி வந்த, என்ன கவனிங்க, தேவன் உன்னை நடத்தி வந்த, ஆண்டவர் ஆச்சரியமா நடத்தி வந்தார்ல. எகிப்துல 400 வருஷம் நீ அடிமையா இருந்தல, பல பாடுகளும் பல உபத்திரவங்களும் பல போராட்டங்களும் பல வியாதிகளும் பல சோர்வுகளும் பல கண்ணீரும் கண்டு நீ நடத்தப்பட்ட உன்னை ஆண்டவர் எங்க கொண்டு வந்தாரு, எகிப்தை விட்டு வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்துல என்ன பண்ணாரு, கூடாரங்களை போட்டு, என்ன போட்டாங்க வனாந்தரத்துல, ஒரு கூடாரங்களை போட்டு என்ன பண்ணாங்க, ஆமா இவங்க தங்குவதற்கும் கூடாரம் அமைக்கப்பட்டது, ஆசரிப்பின் கூடாரம் ஆமா போடுவதற்கும் கூடாரங்கள் அமைக்கப்பட்டது. அப்போ நீ என்ன பண்ற, இந்த கூடாரத்துல இருந்தல, அதை நீ மறக்காம என்ன பண்ணு, உன் பிள்ளை
கேட்கும்போது என்ன பண்ணு, ஆண்டவர் உன்னை நடத்தி வந்ததை நீ யாருக்கு சொல்லணும் அப்படின்னா உன் பிள்ளைகளுக்கும் உன் சந்ததிக்கும் என்ன பண்ணு சொல்லு. இது போலலாம் ஆண்டவர் என்ன பண்ணாரு, எங்களை நடத்தி வந்தாரு. அவன் கேட்பான், ஏமா நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்தோம், நேற்று வரைக்கும் பெரிய வீட்டில் இருந்தோமே, நேற்று வரைக்கும் நல்லா ஹாலில் இருந்தோம், பெட்ரூமில் இருந்தோம், நல்ல கிச்சனு, நல்ல டைனிங் டேபிள், நல்லா விசாலமாக இருந்தது, அந்த இடத்த விட்டுட்டு நீ ஏன் இந்த இடத்துக்கு வந்தான்னு அவன் கேட்பான். அப்போ அவன் கேட்கும் போது சொல்லணும், உனக்கு ஒன்று தெரியுமாடா, ஆண்டவர் எங்களை என்ன பண்ணார் தெரியுமா, அற்புதமாய் எகிப்திலிருந்து வெளியே வந்த எங்களை ரொம்ப அற்புதமாய் வழிநடத்தி வந்தாரடா. ஆமாம், எங்களுக்கு மேக சம்பவத்தின் மூலியமாக, அக்னி சம்பவத்தின் மூலியமாக சிவந்த சமுத்திரத்தை ரெண்டாம் பிளந்தாருடா, யோர்தானை ஆண்டவர் வற்றி போக பண்ணினாரடா, எரிகோவை விழ வைத்தாரடா, ஆயை முறியடிக்க செய்தாருடா, எங்களை ஒரு குறை இல்லாம அற்புதமாய் நடத்தி வந்தா. அந்த தேவன் என்ன பண்ணுவோம், உன் சந்ததி கேட்கும் போது ஆண்டவர் உனக்கு செய்ததை நீ அவர்களுக்கு என்ன பண்ணு, நீ சொல்லு. ஆண்டவர் உனக்கு செய்ததை நீ நினைத்து என்ன பண்ணு, ஆண்டவரை மகிமைப்படுத்து என்று என்ன பண்ணாராம், அந்த பண்டிகை நியமிக்கப்பட்டதான். தர்மையான வேளையில ஆண்டவர் எவ்வளவோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். கரெக்டா, எவ்வளவோ நன்மைகளை நம்ம வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நன்மையான காரியத்தை நம்முடைய குடும்பங்களுக்கும், நன்மையான காரியத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கும், நன்மையான காரியத்தை நம்முடைய வேலையில, நன்மையான காரியத்தை நம்முடைய சமுதாயத்தில் ஆண்டவர் செய்திருக்கிறார். ஆனால் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு செய்த எல்லா உபகாரங்களுக்காகவும் நான் எண்ணத்தை செலுத்துவேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை என்ன பண்ணுவேன்னா தொழுது கொள்ளுவேன் என்று அவர் சொல்லுகிறாராம். அப்போ ஆண்டவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் ஒரு பொழுதும் என்ன பண்ணாதீங்க, மறவாதீங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக அவரை துதித்து பாடுங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்க. அவர் செய்த நன்மைகளுக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணுங்க. அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நம்ம நன்றி உள்ளவராக இருங்க. அவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக ஆண்டவரை துதித்து என்ன பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்போ ஆசரிப்பின் கூடாரத்தினுடைய பண்டிகை நோக்கம் என்ன, உன் சந்ததியை என்ன பண்ணோம், இது ஏன் இந்த பண்டிகையை 7 நாள் இஸ்ரவேலிலே பிறந்த எல்லாரும் இந்த பண்டிகை என்ன பண்ணணும், ஆசரிக்கணும். ஏன் 7 நாள் நியமிச்சாங்கன்னா, கர்த்தர் செய்ததை நீ என்ன பண்ணக்கூடாது, மறக்கவே கூடாது. அதை தலைமுறை 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 தோறும் உன் பிள்ளைகளுக்கு நீ என்ன பண்ணணும், அதை நினைவா சொல்லணும் என்பதுக்காக தான் இந்த 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 கூடார பண்டிகையை நியமிக்கப்பட்டதான். இதுதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும் போது சங்கீதம் 103ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தில் வாசித்து பார்க்கும்போது, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரு, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரு, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரு, அவர் செய்த சகல உபகாரங்களையும் என்ன பண்ணாத, நீ மறந்துடாத. அல்லேலூயா. அவர் செய்த சகல நன்மைகளையும், அவர் செய்த சகல ரட்சிப்பையும், அவர் செய்த சகல கிருபைகளும் என்னைக்குமே என்ன பண்ணாத, நீ மறவாத ஆண்டவர் சொல்றாரு. அப்போ அந்த அந்த கூடார பண்டிகை நியமிக்கப்பட்ட நோக்கம் என்ன, அவன் ஆண்டவர் நடத்தி வந்த காரியத்தை அவங்க நினைத்து நன்றி சொல்ல, நினைத்து ஆண்டவரை தொழுது கொள்ள, நினைத்து பலி செலுத்த, நினைத்து முதற் பலனை கொடுக்க தான் அந்த அந்த பண்டிகை நியமிக்கப்பட்டது. இந்த காலவெளியில் ஆண்டவர் இந்த சபையை என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நினைக்கபடி சொல்லுகிறார். அல்லேலூயா. நம்முடைய சபை ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்பட, ஆத்துமா பெருக்கமடைய, நம்ம தேவைகளெல்லாம் சந்திக்கப்பட நம்ம ஆண்டவர் என்னென்ன காரியத்தை நினைக்க சொல்றாரு, அவர்களை நினைக்க சொல்லுவதற்காக கூடாரத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு உங்களை நினைவுபடுத்துவதற்காக சபையாகிய கூடாரத்துக்குள்ள ஆண்டவர் என்ன பண்ணாரு, உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ என்னென்ன காரியத்தை ஆண்டவர் நினைக்க சொல்லுகிறார் என்று சொல்லி 7 காரியத்தை சுருக்கமாக சொல்லி நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதல் நாம் நினைக்க வேண்டிய முதல் காரியம் எடுத்துக்கொள்ளலாமா? யோனாக்கு எழுதின வேத பகுதி யோனா 1ஆம் அதிகாரம் 1வது வசனம், 2வது வசனம், 3வது வசனத்தை வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய
நினைவுக்கு போய் அதற்கு விரோதமாக என்ன பண்ணு பிரசங்கி, அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணினதான் எட்டினதான். இப்போது ஆண்டவர் நோவாவோடு ஆண்டவர் வந்து யோனாவோடு கூட என்ன பண்ணுறாரு பேசுகிறாரு. அந்த மனிதனோடு கூட பேசும்போது என்ன பண்ணுறாரு, என்ன அழகாக சொல்கிறாரு. அந்த மனிதனுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறார், நீ எழுந்து எங்கே போ, நினைவே பட்டணத்துக்கு போ. ஆமாம், நினைவு பட்டணத்துக்கு போய் அவங்க செய்ததான அக்கிரமமும் அவர் செய்ததான பாவமும் என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணினது எட்டினதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அந்த யோனாவுக்கு ரொம்ப அழகாக சொல்கிறாரு. நீ இப்போ அந்த பட்டணத்தை நான் என்ன பண்ண போகிறேன், அழிக்க போகிறேன். அந்த பட்டணத்தினுடைய பாவமும் அந்த பட்டணத்தினுடைய அக்கிரமும் என் சமூகத்தில் வந்து என்ன பண்ணினது எட்டினது. அதனால் நான் அழிக்க போகிறதுக்கு முன்னால் அந்த ஜனங்களுக்கு நீ என்ன பண்ணணும், மனம் திரும்புதலுக்கு ஏதுவான வார்த்தையும் ரட்சிப்புக்கு ஏதுவான வார்த்தையும் அழிவிலிருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு ஏதுவான வார்த்தை என்ன பண்ணு, நீ பிரசங்கம் பண்ணுன்னு சொல்லி என்ன பண்ணாரு, நினைவு பட்டணத்துக்கு போ, அதற்கு விரோதமாக பிரசங்கம் பண்ணு. இன்னும் 40 நாள் இந்த பட்டணம் என்ன பண்ணப்படும், கவிழ்க்கப்படும். நீ மனம் திரும்பினா நீ தப்புவன்னு சொல்லி அனுப்பினா அவன் என்ன பண்ணான் தெரியுமா, நினைவே பட்டணத்துக்கு போக வேண்டிய அவன் தர்சு பட்டணத்துக்கு என்ன பண்ணான், கூலி கொடுத்து என்ன பண்ணான், அந்த கூலி கொடுத்து அந்த கப்பலில் அவன் பயணம் செய்து கொண்டிருந்தான். அடி தட்டில் போய் நிம்மதியாக தூங்கி கொண்டு அவன் பயணம் செய்து கொண்டிருக்கிற வேளையில் ஆண்டவர் பெருங்காற்றை என்ன பண்ணாராம், வீச பண்ணினாராம். வீச பண்ணின போது அந்த கப்பலில் பயணம் செய்கிற எல்லாருக்கும் ஒரு பயம் உண்டானது, எல்லாருக்கும் ஒரு நடுக்கம் உண்டானது. ஐயோ நம்ம சாவ போறோம் என்று சொல்லி அவர்கள் தேவனை நோக்கி என்ன பண்ணார்களாம், கூப்பிட ஆரம்பித்தார்களாம், அழ ஆரம்பித்தார்களாம், கெஞ்ச ஆரம்பித்தார்களாம். இது எதுவுமே தெரியாம ஒருத்தன் பாருங்க, காற்று வருகிறது தெரியாம, ஆமாம் காற்று வருகிறது தெரியாம, அலை மோதுகிறது தெரியாம, கப்பல் ஆடுகிறது தெரியாம, ஒருத்தன் எதுவுமே தெரியாம என்ன பண்றான், நிம்மதியாய் படுத்து உறங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் எல்லாரும் அவங்கவுங்க தேவனை நோக்கி கூப்பிடுகிற வேளையில அப்போது யோனாவை போய் என்ன பண்றாங்க, அந்த யோனாவை போய் எழுந்துரு, சீக்கிரமா எழுந்துரு, உன் தேவன் உன்னை தப்புவிப்பார், உன் சாமியை நோக்கி என்ன பண்ணு, ஆண்டை நோக்கி கூப்பிடுன்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அந்த யோனாவை எழுப்பினாங்க. ஆனா அவன் எழுந்து என்ன பண்ணானா, ஆனா அப்ப கூட அவன் ஜெபிக்கிற வேளையில கூட ஆண்டவர் ஜெபங்களை கேட்டு என்ன பண்ணல, காற்று அமர பண்ணல. யார் நிமித்தம் இந்த வியாதி, யார் நிமித்தம் இந்த காரியம் நேர்ந்தது என்று அவங்க சொல்லும் போது, ஆனா இவன் நிமித்தம் தான் அந்த காரியம் நேர்ந்தது. உடனே அவனை தூக்கி எங்க போட்டாங்க தெரியுமா, அவனை தூக்கி சமுத்திரத்திலே போட்டாங்க. அவன் நினைச்சான் இதோட என் வாழ்க்கை முடிஞ்சது நினைச்சான், இதோட நான் செத்து போறேன் நினைச்சான். ஆனா ஆண்டவர் அவன் வாழ்க்கைய முடியல. ஆனா எப்ப தெரியுமா நம்முடைய வாழ்க்கையை முடிக்கிறாரு, ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியத்தை எப்ப செய்து முடிக்கிறோமோ, ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து முடிக்கிறோமோ, அப்பதான் நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் முடிப்பாரு. அவன் நினைச்சான் எல்லாம் முடிந்தது நினைச்சான், ஆனா ஆண்டவர் வாழ்க்கையை முடிக்கல. அவன் செய்ய வேண்டியது ஆண்டவர் செய்ய ஆரம்பித்தார். சமுத்திரத்தில் அவனை எரிந்த பொழுது கூட கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டு மீனை ஆயத்தப்படுத்தி அவனை விழுங்கும்படி செய்து 3 நாள் அதுக்குள்ள இருந்து அவன் ஜெபம் பண்ணி கரையில கக்கினது. மறுபடியும் பிரயாணம் பண்ணி எங்க போனான் தெரியுமா, நினைவே பட்டணத்துக்கு போய் அதற்கு விரோதமா என்ன பண்ணான், அவன் பிரசங்கம் பண்ணினான். அந்த பிரசங்கம் அநேக ஜனங்கள் மனம் திரும்பினார்கள். அந்த பிரசங்கம் அநேக ஜனங்கள் அழிவிலிருந்து காப்பாற்றப்பட்டார்கள். அந்த பிரசங்கம் அநேக ஜனங்கள் விடுவிக்கப்பட்டார்கள் என்று வேத வசனம் சொல்லுகிறதாம். முதலாவது நாம் என்ன காரியத்தை இந்த கால வேளையில நினைக்க வேண்டும் என்று சொன்னால், அவன் எதை நினைக்கலனா, 1,20,000 மக்கள் இந்த பகுதியில் அங்கே வாழுகிறாங்களே, நினைவே பட்டணத்தில் வாழுறாங்களே, அவன் நினைக்காமல் தர்சிசுக்கு அவன் போனான். நினைக்காமல் தன் திட்டத்தையும் நோக்கத்தையும் மாற்றினான். நினைக்காமல் கூலி கொடுத்து போகிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, அழிந்து போகிற மக்களை நாம் நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறாராம். சத்துரு அநேக ஜனங்களை இன்றைக்கு பாவத்தினால, அக்கிரமத்தினால, விபச்சாரத்தினால, வேசிதனத்தினால, உலக பழக்க வழக்கத்தினால, போத வஸ்துக்களினால, இருளினால அநேக காரியத்தை அவன் இன்றைக்கும் அழித்து கொண்டிருக்கிறான். அழிந்து கொண்டிருக்கிற ஜனங்களை இந்த அருமையான காலவெளியில ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்க வேண்டும்.
வேண்டாம். அன்பு சகோதரா, நம்முடைய பகுதியில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் நினைக்க வேண்டாம். நம்முடைய பட்டணத்தில் இன்னைக்கு அழிந்து கொண்டிருக்கிற மக்களை நாம் நினைக்க வேண்டாம். பாவத்தில் இருக்கக்கூடிய மக்களை, அக்கிரமத்தில் இருக்கக்கூடிய மக்களை, அசுத்தத்தில் இருக்கக்கூடிய மக்களை நாம் நினைக்க வேண்டாம். அல்லேலூயா. எப்பொழுது நினைக்கிறோமோ அப்போது எழுப்புதல் உண்டாகும். எப்போது நினைக்கிறோமோ அப்போது மறுரூபம் உண்டாகும். எப்போது நினைக்கிறோமோ அப்போது அசைவு உண்டாகும். எப்போது நினைக்கிறோமோ அப்போது பாண்டிச்சேரி அசைக்கப்படும். இந்த கூடார பண்டிகை நியமித்தது நோக்கமே உன் பிள்ளை கேட்கும் போது நீ என்ன பண்ணணும்? கர்த்தர் செய்து வந்தது சொல்லணுன்றார். ஆனா இன்னைக்கு சபையாகிய கூடாரத்தில் கர்த்தர் உங்களை வைத்த நோக்கம் என்ன தெரியுமா? அழிந்து கொண்டிருக்கிற மக்கள், பாவத்தில் அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு நீதான் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நீதான் அவருடைய சந்தோஷத்தை சொல்லணும், அவருடைய சமாதானத்தை சொல்லணும், அவருடைய விடுதலையை சொல்லணும். நீங்க தான் அவர்களை குறித்து சொல்லும் போது ஆண்டவர் முதலாவது நாம் நினைக்க வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? அழிந்து போகிற மக்களை அன்னைக்கு யோனா அன்னைக்கு என்ன பண்ணான் தெரியுமா? அவன் நினையாமல் போனான். ஆனா ஆண்டவர் மறுபடியும் அவனை நினைக்கும்படி செய்தார். அல்லேலூயா. நினையாமல் போன அவனை ஆண்டவர் நினைக்கும்படி ஆண்டவர் செய்திருக்கிறார். இந்த காலவெளியில கிராம மக்களை நம் மூலியமாய் கர்த்தர் நினைக்க போகிறார். அல்லேலூயா. ஒவ்வொரு சகோதரனையும், ஒவ்வொரு சகோதரிகளையும், ஒவ்வொரு வாலிப தம்பிகளையும், வாலிப தங்கச்சிகளையும், இங்க இருக்கிற வசிக்கிற அதிகாரிகளையும், ஆமா அரசியல்வாதிகளையும், நியாயஸ்தானங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை கொண்டு கர்த்தர் நினைக்க போகிறார். உங்களை கொண்டு மனம் திரும்புதலுக்கு ஏதுவான, உங்களை கொண்டு ரட்சிப்புக்கு ஏதுவான, உங்களை கொண்டு பரலோகத்துக்கு ஏதுவான காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறார். நினைச்சாதான் உங்களை பயன்படுத்துவார். கரெக்டா? ஆண்டவரே நினைத்தால் தான் மக்களை குறித்து ஒரு பாரமோ, மக்களை குறித்து ஒரு கரிசனையோ அது இருந்தாதான் ஜனங்களை ரட்சிப்புக்கு ஏதுவாக கர்த்தர் என்ன பண்ணுவாரு? உங்களை பயன்படுத்துவார். 1 பேதுரு 2:9 சொல்லுது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்டதான சந்ததியும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் இருக்கிறீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறதாம். முதல் ஆண்டவர் எதை நினைக்க சொல்றாரு? முதல் காரியம் எதை நினைக்க சொல்றாரு? அழிந்து போகிற ஜனங்கள் நம்ம என்ன பண்ணணும்? நினைக்கணும். படிக்கிற இடத்துல அந்த ஜனங்கள் நினைத்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வேலை ஸ்தலத்துல அந்த ஜனத்தை நினைத்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும். வியாபாரத்துல அந்த ஜனத்தை நினைத்து நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். எந்த துறையில் இருந்தாலும் அந்த ஜனத்தை நினைத்து நாம் சுவிசேஷத்தை அறிவித்து ஜனங்களை கிறிஸ்துவுக்கு நேராக நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப முதல்ல எதை நினைக்கணும்? அழிந்து போகிற ஜனங்களை நாம் என்ன பண்ணணும்? நினைக்கணும். சரி, 2வது ஆண்டவர் எதை நினைக்க சொல்லுகிறார்? வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. நீ கர்ப்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாயிருப்பான். அவன் இஸ்ரவேலை பெலிஸ்தரின் பெலிஸ்தனுடைய கைகளுக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். நல்லா கவனிங்க. இந்த 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம், 15, 16 இந்த 4 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது யாரை குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி என்றால் சிம்சோனை குறித்து எழுதப்பட்ட ஒரு வேத பகுதி இது. நல்லா கவனிங்க. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே பெயர் சூடப்பட்டவன். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் மேலிருக்கிற அபிஷேகத்தைக்குரிய காரியத்தை சொல்லப்பட்டவன். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவன் திட்டமும் நோக்கமும் வெளிப்படுத்தப்பட்டவன். அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனை எப்படி நடத்த வேண்டும், என்ன வழி நடத்த வேண்டும் என்று அவன் தகப்பனும் தாயும் திட்டத்தை பெற்றவர்கள். ஆனால் இப்பேற்பட்ட ஒரு மனிதனுக்குள்ள ஒரு பெரிய திட்டமும் நோக்கமும் ஒரு அபிஷேகமும் அவனுக்குள்ள இருக்கிறது. சில வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகள் வாசிக்கலாமா? நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கலாம். முதலாவது நியாயாதிபதிகள் 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவன் சேராவுக்கு எஸ்தாவேலுக்கு நடுவில் உள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர்
அவனை ஏவ துவங்கினார் என்று. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். நியாயாதிபதிகள் 14ஆம் அதிகாரம் 14:6. நல்லா கவனிங்க. அப்போது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், 19ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால். நல்லா கவனிங்க, இந்த சிம்சோனுடைய பிறப்பும் யாரால் நிரப்பப்பட்டிருந்தது? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தது. இவனுடைய வளர்ப்பும் எப்படி? பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தது. இவனுடைய ஊழியமும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருந்தது. ஆனா இந்த பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாலும் அதை கடைசி வரைக்கும் அவன் என்ன பண்ணல, அதை கொண்டு போகல. என் மேல இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றது, நான் ரொம்ப ஞானமா நடக்கணும். என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது, சமுதாய காரியத்தில் சீராக நடக்கணும். என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது, நம்ம ஐக்கியப்படுகிற காரியங்களில் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும்னு அவன் நினைக்காம அந்த அபிஷேகம், அவனுக்குள்ள இருக்கிற அந்த அபிஷேகத்தை அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காசாவுக்கு போய் அங்க ஒரு வேசியை கண்டு அவளோடு கூட என்ன பண்ணானா, ஐக்கியப்பட்டு தன் இருதயத்தின் காரியத்தெல்லாம் யாருக்கு வெளிப்படுத்தினானா, அந்த தெளிலாளுக்கு என்ன பண்ணா, இருதயத்தின் காரியத்தெல்லாம் வெளிப்படுத்தினான். அவனுக்குரிய பலத்தை அவன் வெளிப்படுத்துகிறான், அவனுக்குரிய அபிஷேகத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். அல்லேலூயா. அவன் மூலியமாய் கர்த்தர் கொடுக்கிற ஜெயத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். எல்லா காரியத்தையும் அவன் வெளிப்படுத்தினான். அதனால அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவன் இழந்தான். எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தினா அந்த பலத்தை அவன் இழந்தான். எல்லா காரியத்தை வெளிப்படுத்தினான். தேவ திட்டத்தையும் நோக்கத்தையும் அவன் இழந்தானா. இந்த அருமையான வேளையில ஆண்டவர் சொல்றாரு, எல்லா காரியத்தை எல்லாரோடு என்ன பண்ணாதீங்க, நீங்க ஷேர் பண்ணாதீங்க. ஆமென். குடும்ப காரியத்தை எல்லாரோடு வெளிப்படையாக சொல்லாதீங்க. அருமையான போதகர்களை சொல்லுங்க, உங்களுக்காக அவர் ஜெபிப்பாரு. ஊழியக்கார மகளை சொல்லுங்க, உங்களுக்காக அவர் ஜெபிப்பாரு. எல்லா காரியத்தையும் எல்லாரோடு கூட என்ன பண்ணாதீங்க, நீங்க ஷேர் பண்ணாதீங்க. உங்க 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 வீழ்ச்சியின் காரியத்தை, உங்க நிறைவின் காரியத்தை, உங்க சந்தோஷத்தின் காரியத்தை ஒருவரோடு ஷேர் பண்ணுங்க. அது ஆண்டவருக்கு நன்றி சொல்லக்கூடியதாக ஒருவருக்கு சொல்லுங்க. அது சபையில் இருக்கிற சபையின் போதகரிடத்துல சொல்லுங்க. ஆனா எல்லா காரியத்தை என்ன பண்ணா, வெளிப்படையாய் சொன்னா. என்னைக்கு அவன் சொல்ல ஆரம்பித்தானோ அவன் மேல இருக்கிற அபிஷேகத்தை அவன் இழந்தான். என்னைக்கு சொல்ல ஆரம்பித்தானோ அவன் மேல இருக்கிற திட்டத்தை அவன் இழந்தான். என்னைக்கு சொல்ல ஆரம்பித்தானோ ஜெயமுள்ள வாழ்க்கை இழந்தான். அந்த அபிஷேகத்தின் காரியத்தை அவன் இழந்ததுனால கட்டப்பட்டவனாய் மாறினான். அபிஷேகத்தின் காரியத்தை அவன் இழந்ததுனால கண்கள் குத்தப்பட்டவனாய் மாறினான். அபிஷேகத்தை அவன் இழந்ததுனால பலத்தை இழந்தவனாய் மாறினான். அபிஷேகத்தை இழந்ததுனால அவன் கைகளிலும் கால்களிலும் கட்டப்பட்டவனாய் மாறினான். அபிஷேகத்தை அவன் இழந்ததுனால மாவாட்டக்கூடியவனாய் மாறினான். அபிஷேகத்தை இழந்ததுனால பெலிஸ்தீனத்தில் அவன் தோத்து போனானா. இரண்டாவது ஆண்டவர் எந்த காரியத்தை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, என் மேல இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றது என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்கணுமா. அன்னைக்கு யாரு நினைக்கல தெரியுமா? அன்னைக்கு சிம்சோன் நினைக்கல. அன்னைக்கு அன்பு சகோதரா, அன்னைக்கு சிம்சோன் நினைக்கல. என் மேல இருக்கிற அபிஷேகம் அது விலையேற பெற்றதுன்னு நினைக்காதனாலதான் அவன் விழுந்து போனான். என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது நினைக்காமதான் இன்னைக்கு பின்மாற்றத்தில் போனான். என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது நினைக்காதனாலதான் பாவத்துக்கு உட்பட்டான். என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது நினைக்காததான் அவன் குத்தப்பட்டான். என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேறப்பட்டது என்று தெரியாமதான் அவன் அடிமையாக்கப்பட்டான். அன்பு சகோதரா, உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதா. உன் மேல இருக்கிற அபிஷேகம் அது எழுப்புதலான காரியத்தை கொண்டு வரும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் அசைவான காரியத்தை கொண்டு வரும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் மகிமையான காரியத்தை கொண்டு வரும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் தேவ திட்டத்தை வெளிப்படுத்தும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் தேவ கிரியைகளை வெளிப்படுத்தும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் சத்துருவின் ராஜ்யத்தை நிர்மூலமாக்கும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் சாப கட்டைகள் உடையும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் வியாதிகள் மாறும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் வறுமைகள் மாறும். உன் மேல இருக்கிற அபிஷேகம் குறைவுகள் மாறும். எப்படி இருந்த நீடா சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி இருந்த நீடா? இப்படி இருக்க வேண்டிய நீடா இப்படி ஆயிட்டியாடா? நான் சொல்றது புரியுதா? எப்படி இருந்த நீ? சத்தமா சொல்ல. எப்படி இருந்த நீ? அப்படி இல்லை. எப்படி இருந்த நீ? சத்தமா சொல்ல. எப்படி இருந்த நீ? எப்படி இருக்க வேண்டிய நீ இப்படி ஆயிட்டியாடா? இரண்டாவது ஆண்டவர் எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு நீங்க நினைக்கணும். அல்லேலூயா. ஆமா, நீங்க ஆராதனை பண்ணாலும்
உங்க மேல இருக்கிற விலையேறப்பட்ட அபிஷேகம் உங்களிலிருந்து வெளிப்படணும். நீங்க மியூசிக் போட்டாலும் அந்த மியூசிக்ல தேவனுடைய அபிஷேக காரியங்கள் வெளிப்படணும். நீங்க பிரசங்கம் பண்ணாலும் அந்த பிரசங்கத்தில் அபிஷேகத்தினுடைய காரியங்கள் வெளிப்படணும். நீங்க ஊழியம் பண்ணாலும் அந்த ஊழியத்தில் அபிஷேகத்தினுடைய காரியங்கள் வெளிப்படணும். அல்லேலூயா. நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணாலும் நம்மிலிருந்து அபிஷேகத்தினுடைய காரியங்கள் வெளிப்பட வேண்டும். அப்போ எதை நினைக்கல எதை நினைச்சான் சத்தாசன், எதை நினைக்கல எதை நினைச்சான், அவளோட வாழறத நினைச்சான், அவளுக்கு எல்லா காரியத்தை சொல்றத நினைச்சான். ஆனா அவனால ஏன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு கொஞ்சம் கூட என்ன பண்ணல, நினைக்கலங்க. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது என்பதை உன்னை நினைக்க சொல்றாரு. அல்லேலூயா. எல்லா காரியத்தையும் வெளிப்படுத்தலாம். அந்த அந்த அவளுக்கு முதல்ல முறை சொன்னா பாதி உண்மையை முழுசா சொல்ல, ரெண்டாவது முறை சொன்னா உண்மையை முழுசா சொல்ல, மூணாவது முறை சொன்னா உண்மையை முழுசா சொல்ல, நாலாவது முறை பக்காவா ஸ்கெட்ச் போட்டு சொல்றான். இந்த வெள்ளனெல்லாம் எதுல இருக்குதுன்னா என் தலைமையில தான் இருக்குது. நீ என்ன பண்ற, ஆமா அந்த தலை முடியை நீ என்ன பண்ணேன்னா மொத்தத்தை எடுத்தேன்னா என் பலன் என்னை விட்டு போய் நானும் மற்ற மனுஷனை போல இருப்பேன். என் பலன் என்னை விட்டு போய் மற்ற மனுஷனை போல ஆயிடுவேன்னா உக்காந்து ஆமா தலையை சீவுற மாதிரி, பேன் எடுக்கிற மாதிரி, ஈர் எடுக்கிற மாதிரி, நேர்கொண்டு எடுக்கிற மாதிரி, ஜடப்புன்ற மாதிரி உக்காந்து மொத்தத்தையும் எடுத்துட்டான் முடிய. நீ மற்றவன் பலன் இல்லைன்னா, அந்த அபிஷேகத்தின் பலன் இல்லைன்னா நீ யாரை போல இருப்ப, மற்ற மனுஷனை போல இருப்ப. அன்பு சகோதரா, அந்த அபிஷேகத்தின் பலன் இல்லைன்னா நீ மற்ற மனுஷனை போல இருப்ப. அன்பு சகோதரியே, அந்த அபிஷேகத்தின் பலன் இல்லைன்னா நீ மற்ற மனுஷனை போல இருப்ப. ஆனா அந்த அபிஷேகத்தின் பலன் இருக்குமானா மற்ற மனுஷனை போல நீ வித்தியாசமா இருப்ப. பாதி பேருக்கு புரியல. புரிந்தவர்கள் கையில தட்டி விட்டீர்கள், புரிந்தவர்கள் அல்லேலூயா சொல்லி விட்டீர்கள். புரிந்தவர்கள் பாதி பேருக்கு புரியவில்லை. மறுபடியும் சொல்ல நான் பிரயாசப்படுகிறேன். அவர் சொல்றா, எனக்குள்ள 7 ஜடை இருக்குது. அந்த ஜடையை நீ என்ன பண்ண, என் முடியெல்லாம் நீ எடுத்துட்டியானா நான் என்ன பண்ணுவேன்னா மற்ற மனுஷனை போல நான் என்ன பண்ணுவேன் இருப்பேன். நான் மற்ற மனுஷனை போல இருந்தா என்னை ஈஸியா மேற்கொள்ளலாம், மற்ற மனுஷனை போல இருந்தா என்னை விழத்தள்ளலாம், மற்ற மனுஷனை போல இருந்தா எனக்கு பலன் இல்லாம போகலாம். ஆனா அந்த மற்ற மனுஷனை போல ஆயிடுவேன்னா தேவ பிள்ளைய மற்ற மனுஷனை போல இருப்பதற்கு தேவன் நம்மளை அழைக்கவில்லை. மற்ற ஊழியங்களை போல, மற்ற சபைகளை போல, மற்றவர்களை போல இருப்பதற்கு தேவன் அழைக்கல. மற்றவர்களை காட்டிலும் எங்க சபை, மற்றவங்களை காட்டிலும் எங்க ஊழியம், மற்றவங்களை காட்டிலும் எங்க போதகர், மற்றவர்களை காட்டிலும் எங்க விசுவாசிகள் விசேஷத்தவராய் இருக்கும்படி ஆண்டவர் அழைத்தா. இப்ப சொல்லு, நான் மற்றவர்களை போல அல்ல. வாயை திறந்து சொல்லு, சொல்லு, வாயை திறந்து சொல்லு. அன்பு சகோதரர், நான் மற்றவர்களை போல அல்ல. சத்தம் வரல. நான் மற்றவரை போல அல்ல. இந்த பக்கம் நான் மற்றவர் இருக்கீங்களா? நான் மற்றவளை போல அல்ல. நான் மற்றவனை போல அல்ல. நான் மற்றவளை போல அல்ல. நான் எல்லாரை காட்டிலும், இப்ப நீங்க சொல்லுங்க, நான் எல்லாரை காட்டிலும் விசேஷித்தவன். இரண்டாவது ஆண்டவர் எதை நினைக்க சொல்றாருன்னா, உங்க மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது நீங்க நினைங்க. அதை நினைச்சிட்டா போதுங்க, ஒவ்வொருவரும் தேவன் ஊழியத்தில் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவார். வித்தியாசமாய் தேவன் பயன்படுத்துகிறார். வித்தியாசமான கிருபைகளை கொடுக்கிறார். வித்தியாசமான வரங்களை கொடுக்கிறார். வித்தியாசமான பலனை கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் விலையேறப்பட்ட என்னைக்கு நினைக்கிறியோ அன்னைக்கு விசேஷித்த காரியங்களை செய்வாய். என்றைக்கு அபிஷேகம் விசேஷித்து நினைக்கிறையோ அன்னைக்கு அற்புதங்களை, அடையாளங்களை செய்வார். என்றைக்கு விசேஷித்தவள் என்று நினைக்கிறாயோ அன்று தேவன் ராஜ்யத்தை கட்டுவார். என்றைக்கு விசேஷம் நினைக்கிறாயோ அன்றைக்கு தேவன் அரிய பெரிய காரியத்தை நம்மை கொண்டு செய்ய வல்லவராகவே இருக்கிறார். ஒன்று சொன்னேன், எதை நினைக்கணுமா? அழிந்து போகிற ஜனங்களை நினைத்து மனந்திரும்புதலுக்கு ஏதுவான காரியத்தை செய்யணும். ரெண்டாவது எதை நினைக்கணுமா? என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது என்றும் நானும் மற்ற மனுஷனை போல அல்ல, நான் வித்தியாசமானவன் என்பதை, நான் வித்தியாசமானவன். சத்தம் வரலையே, நான் வித்தியாசமானவன். சத்தம் வரலையே, நான் வித்தியாசமானவன். நான் வித்தியாசமானவன்.
ரிபா லாபா ராபா லாபா ராதா லாக்கா லாதாரா. நான் வித்தியாசமானவன். இனி வரப்போற நாட்களில் உங்களை வித்தியாசமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். வரப்போற நாட்களில் கர்த்தர் வித்தியாசமாய் கர்த்தர் உங்களை எழுப்ப போகிறார். வித்தியாசமாய் கர்த்தர் பலப்படுத்த போகிறார். வித்தியாசமாய் காலூன்றி நிற்க செய்ய போகிறார். ஆண்டவர் மற்றவர்களை போல் அல்ல, என்னை வித்தியாசமாய் கர்த்தர் பயன்படுத்த போகிறார். பயன்படுத்துகிற பிள்ளைகள் எல்லாம் கைகளை தட்டி நல்ல ஆவில் இருந்து சொல்லுங்க, ரிபா லாமா நா ஷகல்லா, நல்ல கரங்களை தட்டி ஓ ராபா லாகா லாதாரா. மற்ற மனிதனை போல, மற்ற மனுஷிய போல என் வாழ்க்கை இனி இருக்கவே கூடாதையா. மூணாவது எதை நினைக்க சொல்றாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16, 17, 18 வாசிக்கலாம். லூக்கா. அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். போதும். மூணாவது ஆண்டவர் எந்த காரியத்தை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச பரிச்சயமான ஒரு சம்பவம். ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவன் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, எனக்கு சேர வேண்டிய எல்லா காரியத்தையும் என்ன பண்ணு, பங்கிட்டு தாரு, எனக்கு சேர வேண்டியவைகள். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு அவனுக்கு சேர வேண்டியதெல்லாம் எனக்கு கொடுத்துறாதீங்கப்பா, எனக்கு சேர வேண்டியவைகள். அல்லேலூயா. எனக்கு சேர வேண்டியவைகளை நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டா நமக்கு சேர வேண்டியவைகளை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எனக்கு சேர வேண்டியவைகள், என் குடும்பத்திற்கு சேர வேண்டியவைகள், என் பிள்ளைகளுக்கு சேர வேண்டியவைகள், என் வாழ்வாதாரத்துக்கு சேர வேண்டியவைகள், என் பலத்திற்கும் சத்துவத்திற்கும் சேர வேண்டியவைகளை ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார். அப்ப இளைய குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, எனக்கு சேர வேண்டியவளை நீ என்ன பண்ணு, தாரோம் அப்படின்னு கேட்டான். அவன் கேட்டதும் தப்பல்ல, தகப்பன் கொடுத்ததும் தப்பல்ல, அதை பயன்படுத்தின விதம் தான் தப்பு. எதுல பயன்படுத்தினா? துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லா பணத்தையும் அவன் என்ன பண்ணிட்டான், முற்றிலுமா அழித்து போட்டான். இப்ப பாருங்க, அந்த பணத்தை அழித்து போட்டான். வாழ்வதற்கு என்ன கிடையாது, வழி இல்லை. சம்பாதிக்க கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. வேலைக்கு போனான். நல்ல வேலைக்கு போல, பன்னி மேய்கிற வேலைக்கு போகிறான் பாரு. பன்னி மேய்கிற வேலைக்கு போனாட பரவாயில்ல, சாப்பிட்றதுக்கு என்ன கிடையாது, வழி கிடையாது. ஆனா சாப்பிட்றதுக்கு எதை ட்ரை பண்ணான், பன்றிக்கு போடுகிற தவிட்டை என்ன பண்ணான், ஆமா, சாப்பிட நிரப்ப ரொம்ப ஆசையா இருந்தான். ஆனா அதை கூட அவனுக்கு என்ன பண்ணலையாம், ஒருவனுக்கும் கொடுக்கலையாம். இப்ப புத்தி தெளிகிறது. நான் எழுந்து எங்க போறேன், என் தகப்பன் வீட்டுக்கு போறேன். நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போறேன். என் தகப்பன் வீட்டுக்கு ஏன் போறேன்னா, அங்க எத்தனையோ வேலைக்காரன் பூர்த்தியான சாப்பாடு என்ன பண்ணுகிறதா கிடைக்கிறது. நானும் இங்க என்ன பண்றேன், பசினால சாகிறேன், வியாதினால சாகிறேன், சோர்வுனால சாகிறேன், நெருக்கத்தினால சாகிறேன், வேலை இல்லாம சாகிறேன், பணம் இல்லாமல் சாகிறேன், ஏதோ ஒரு வறுமையில சாகிறேன். நானோ பசினால என்ன பண்றேன், சாகிறேன். நான் எழுந்து எங்க போறேன்னு தெரியுமா, தகப்பன் வீட்டுக்கு போறேன்னு ஒரு தகப்பன் வீட்டுக்கு போறான். தகப்பன் அவனை தூரத்திலிருந்து பார்க்கிறார். அவன் இங்க வரத்துக்குள்ள இவர் அங்க போய் அவனை கட்டி பிடிச்சு அணைத்து அவனுக்கு முத்தம் செய்து அவனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தையும் மோந்திரத்தையும் பாதரட்சையும் கொளுத்த கன்ற என்ன பண்ணாராம், அவனுக்கு கொடுத்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறதையா. அவன் எதுக்கு போனான், 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதுன்னு போனான். 3 வேளை சாப்பாடு கிடைச்சா போதுன்னு போனான். மாசம் எனக்கு சம்பளம் கிடைச்சா போதுன்னு போனான். இருக்கிற இடம் கிடைச்சா போதும். எதுக்கு போனா, இப்ப சொல்லுங்க, எதுக்கு போனா? 3 வேளை சாப்பாட்டுக்காக போனா. மாசம் வேலை செய்யறதுக்கு சம்பளம் கிடைச்சா போதுன்னு போனா. எங்கேயாவது ஒரு மூலையில தங்குவதற்கு இடம் கிடைச்சா போதுன்னு போனா. ஆனா போனவனுக்கு என்ன தெரியாம வந்ததா, போனவனுக்கு வஸ்திரம் வந்ததா, போனவனுக்கு என்ன வந்ததா, மோந்திரம் வந்ததா, போனவனுக்கு என்ன வந்ததா, பாதரட்சை வந்ததா, போனவனுக்கு என்ன வந்ததா, கொழுத்த கன்று வந்ததா. ஆண்டவர் மூணாவது எந்த காரியத்தை நினைக்க சொல்றாருன்னா, தகப்பன் வீட்டை ஆண்டவர் நினைக்க சொல்றாரு. தகப்பன் வீடுனா எங்க அம்மா வீடுன்னு நினைச்சிடாத. நேரா எங்க அம்மா வீடு நினைக்க சொன்னாரு. புருஷனை விட்டுட்டு பிள்ளைகளை விட்டுட்டு இன்னைக்கு தீர்க்க தரிசனமா சொன்னாரு. அம்மா வீட்டை நினைக்க சொன்னாரு. எங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒரு 3 மாசமோ 6 மாசம் இருந்து எங்க அம்மாவை எங்க அப்பாவை அண்ணனையும் பார்த்துட்டு வரேன்னு
வீடுன்னு நீ போகாத. அம்மா வீடுனா உங்க வீடை பத்தி பேசல, அப்பா வீடுனா உங்க வீடை பத்தி பேசல, உங்க வீட்டை பத்தி பேசல. ஆமா, எதை நினைக்க சொல்றாருன்னா, வீடுனா அது சபையை காண்பிக்கிறது. வீடுனா என்னது? சத்தம். வீடுனா என்னது? யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னாரு, சபைக்கு வர்றாரு. யோவான் 2ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் சபைக்கு வரும்போது அங்க பார்த்தா ஆசாரியனை காணோம், ஆராதனை நடத்துகிறவனை காணோம், மியூசிக் போடுறவனை காணோம், மொழியாக்கம் பண்றவனை காணோம், சகோதரனை காணோம், சகோதரியை காணோம். மொத்த வெறும் ஆமா 2 ஆடு 1500 ரூபாய். 2 ஆடு அப்போ 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 2 ஆடு 1500 ரூபாய். நீ என்ன எங்கன்னு கேட்டாத, எனக்கு வாங்கன்னு ஆசைப்பட்டாத. 2 ஆடு 1500 ரூபாய், 2 புறா 300 ரூபாய். வா வா, அதை வாங்கி இதை வாங்கி. ஆலயத்தில் என்னவா போயிடுச்சு? வியாபாரமா போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, சவுக்க எடுத்தாரு. சவுக்க எடுக்கும் போது என்ன தோணுச்சு? கயிறு எடுத்து அது ஜாட்டியா பின்றாரு. இவர் ஆடு வாங்க வந்துகிறாரு, மாடு வாங்க வந்துகிறாரு, புறா வாங்க வந்துகிறாரு, கோழி வாங்க வந்துகிறாரு. நினைச்சா பொழுது ஆமா, சவுக்க எடுத்து ஜாட்டி உண்டு பண்ணி எல்லாரும் அடிச்சு கிடிச்சு துரத்தி சொல்றாரு, என் பிதாவின் வீட்டை வியாபார ஸ்தலமா மாத்திட்டேன்றாரு. மூணாவது எந்த காரியத்தை நினைக்க சொல்றாருன்னா, இந்த வீட்டை நம்ம நினைக்கணும், சபையை நாம் நினைக்கணும், தேவ பிள்ளையை சபையை நாம் நினைக்கணும், சபையுடைய வளர்ச்சி நாம் நினைக்கணும், கர்த்தரை ஆராதிப்பதற்கு நினைக்கணும், ஆண்டவரை தொழுது கொள்வதற்கு நினைக்கணும், ஆண்டவருக்கு கொடுப்பதற்கு நினைக்கணும், சபையை கட்டி எழுப்புவதற்கு நாம் நினைக்கணும், ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாம் நினைக்கணும், வசனத்தை கேட்க நாம் நினைக்கணும். கணவனோடு வரணும், மனைவியோடு வரணும், பிள்ளைகளோடு வரணும், பெற்றோடு வரணும், குடும்பமா வரணும். அப்போ அவன் தகப்பன் வீட்டை நினைச்சான், சாப்பாட்டுக்காக நினைச்சான். ஆனா வந்தது என்ன? வஸ்திரம். சாப்பாட்டுக்காக நினைச்சான் மோந்திரம், சாப்பாட்டுக்காக நினைச்சான் பாதரட்ச. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ தகப்பன் வீட்டை நினைத்தா, அன்பு சகோதரா, தகப்பன் வீட்டை நினைத்தா நன்மைக்கு ஏதுவான காரியம் நடக்கும். தகப்பன் வீட்டை நினைத்தா ஆசீர்வாதத்துக்கு ஏதுவான, தகப்பன் வீட்டை நினைத்தா உயர்வுக்கு ஏதுவான, தகப்பன் வீட்டை நினைத்தா விடுதலைக்கு ஏதுவான, தகப்பன் வீட்டை நினைத்தா ஐஸ்வர்யத்துக்கு ஏதுவான, தகப்பன் வீட்டை நினைத்தா பலத்துக்கு ஏதுவான, தகப்பன் வீட்டை நினைத்தா, தகப்பன் வீட்டை நினைத்தா வெற்றிக்கு ஏதுவான. ஆண்டவர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் கார்த்திகாம காலையா மாலையா உபவாசமா ஊழியர் கூட்டமா ஒவ்வொரு நாளும் தகப்பன் வீட்டை நினைக்க வேண்டும். தகப்பன் வீட்டை சத்தம் சொல், தகப்பன் வீட்டை நினைக்கணும். உங்க பலவீனம் நான் சொல்லுவேன், நீங்க சொல்லணும், நான் தகப்பன் வீட்டை நினைக்கணும். பலவீனம் வரும்போது நான் ஒவ்வொன்றா சொல்லும் போது நீ சொல்லணும். பலவீனம் வரும்போது சொன்னா நான் தகப்பன் வீட்டை நினைக்கணும்னு சொல்லணும். பலவீனம் வரும்போது பாதி பேருக்கு காது சரியா கேட்கல. பலவீனம் வரும்போது, சோர்வுகள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, நெருக்கங்கள் வரும்போது, சஞ்சலங்கள் வரும்போது, பிரிவினை வரும்போது, வாக்குவாதம் வரும்போது, குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாத போது, பல வியாதிகள் வரும்போது, குறைவுகள் வரும்போது, தகப்பன் வீட்டை இன்னொரு முறை சொல்லுங்க, தகப்பன் வீட்டை சொல்லுங்க. தகப்பன் வீட்டை என்னுடைய ஆசீர்வாதத்துக்காக, என்னுடைய சுகம் பலன் ஆரோக்கியத்துக்காக, என் நிறைவுக்காக, என் வல்லமைக்காக, என் அபிஷேகத்துக்காக, என் பரிசுத்தத்துக்காக, என் நீதிக்காக நான் தகப்பன் வீட்டை நினைக்க வேண்டும். நினைவிலே இல்லை. வேலை ரொம்ப பெருசா தெரியுது. வேலை ஞாயிற்றுக்கிழமை போனா 2 நாள் சம்பளம் வருது. வேலை பெருசா தருது. 2 நாள் சம்பளத்துக்கு போவ, 4 நாள் சம்பளத்தை இழப்ப. பரவாயில்லையா? 2 நாள் சம்பளமா? ஞாயிற்றுக்கிழமை போனா 2 நாள் சம்பளமா? 2 நாள் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டியானா 4 நாள் சம்பளத்துக்கு இழக்க வேண்டியது வரும். இனி 3வது சொல்றாரு, நீ தகப்பன் வீட்டை என்ன பண்ணணும்? எல்லா நேரத்திலும் தகப்பன் வீட்டை நினைக்கணும். இந்த தகப்பன் வீட்டில இருந்துதான் எல்லா காரியம் எங்க இருந்து புறப்படுகிறதா? தகப்பன் வீட்டிலிருந்து தான் நன்மைகள் புறப்படுகிறது. தகப்பன் வீட்டை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்த தகப்பன் வீடு எப்படி இருக்குது? தகப்பனுடைய மேலே எப்படி இருக்குது? அவன் மேலே கட்டி கொண்டிருந்த காரியம் நிறுத்தப்பட்ட தகப்பன் வீட்டை நீ நினைச்சானா உன் வீட்டை கத்த நினைத்து உன்னை ஆசீர்வதிப்பார். தகப்பன் வீட்டை நினைச்சானா அந்த நினைவு உன்னை பலப்படுத்துவார். தகப்பன் வீட்டை நினைச்சா உன்னை அவர் சீர்படுத்துவார். தகப்பன் வீட்டை நினைச்சா உன்னை ஆண்டவர் நிறைவாக்குவார். தகப்பன் வீட்டை நினைச்சா நீ உயர்த்தப்படுவாய். எதை நினைச்சாம சத்தமா சொல்ல, எதை நினைச்சா? சரி, அத கௌரவத்துக்குனாலும் அப்பா மேல இருக்கிற கோபத்தை
விடாப்பிடியான வைராக்கியத்தினால அவன் வரலங்க. என்னவாயிருப்பான்? அவன் வரல, செத்து போயிருப்பான். செத்து போயிருக்க மாட்டானா? ஆமா, நம்ம கண்டி ஆமா தகப்பன் வீட்டை நினைக்கலன்னா வியாதியில செத்து போயிடுவோம், பலவீனத்துல செத்து போயிடுவோம், சத்துருவின் காரியத்துல செத்து போயிடுவோம், பலதரப்பட்ட பிரச்சனையில பிசாசு நம்மளை சாகடிச்சிடுவோம், பலதரப்பட்ட பிரச்சனையில பிசாசு நம்மளை சாகடிச்சிடுவோம். இது சாகர கூட்டம் இல்ல, இது சாகர கூட்டம் இல்ல, மற்ற ஜனங்களை எழுப்புகிற கூட்டம். இது சாகர முதல்ல சொன்னார், எதை நினைக்க சொன்னாரு? அழிந்து போகிற மக்களை நினைத்து சுவிசேஷத்தை அறிவினாரு. ரெண்டாவது எதை நினைக்க சொன்னாரு? உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதுன்னு நினைக்க சொன்னாரு. மூணாவது எதை நினைக்க சொன்னாரு? நீ குறைப்படும் போதெல்லாம், சஞ்சலப்படும் போதெல்லாம், சாகுறன்னு சொல்லும் போதெல்லாம், சாப்பாட்டுக்கு வழி இல்லாத போதெல்லாம், சோறு வடையும் போதெல்லாம், இருந்ததெல்லாம் போகும்போதெல்லாம் எதை நினைக்க சொல்றாரு? தகப்பன் வீட்டை நினைக்க சொல்றாரு. நாலாவது வேகமா எடுத்துக்கலாமா? ஓகே, இனி 20 நிமிஷம் இருக்கிறது. நாலாவது ஓகே, லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிக்கலாம். பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றார். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். நல்லா கவனிங்க. நாலாவது என்ன காரியத்தை ஆண்டவர் இங்க நினைக்க சொல்றாரு? ஆண்டவர் பிரயாணமாய் போகையில், என்ன பிரயாணம்? ஊழிய பிரயாணமாய் போகையில் மார்த்தாள் யாரை சந்திக்கிறான்? இயேசு சந்தித்ததும் அவதான், அழைப்பு கொடுத்ததும் அவதான், வீட்டில் ஏற்றுக்கொண்டதும் அவதான். சந்தித்து அழைப்பு கொடுத்து தன் வீட்டில் ஏற்றுக்கொண்டான். ஆனா பாருங்களேன், வீட்டில் ஏற்றுக்கொண்ட உடனே அவரை உட்கார வச்சுட்டு பற்பல வேலையை செய்வதில் பற்பல வேலை என்ன பண்ணிட்டா? செய்ய ஆரம்பிச்சிட்டா. பற்பல வேலை. என்ன வேலைங்க? பற்பல வேலை. ஆமா, வீட்டு வேலை செய்தாலா, இல்லை சமைக்கிற வேலையை செய்தாலா, இல்லை பாத்திரத்துக்குரிய வேலையை, இல்லை துணி காரியங்கள், என்ன பற்பல வேலையில் செய்வதில் என்ன வந்துச்சு? ஒரு மிகவும் வருத்தம் வந்துடுச்சு. நேரா வந்து பார்க்கறா. ஆனா இயேசுவின் பாதத்து அருகே யார் இருக்கிறது? மரியாள் இருக்கிறா. மரியாள் இயேசுவின் பாதத்து அருகே உட்கார்ந்து எதை கேட்டுக்கொண்டிருக்கிறா? அவன் வசனத்தை என்ன பண்ணி கொண்டிருக்கிறா? அவ கேட்டுக்கொண்டிருக்கிறா. மார்த்தாள் நேரா வந்து ஆண்டவரை பார்த்து சொன்னாரு. ஆண்டவரை பார்த்து அவ சொன்னா, ஆண்டவரே, என் சகோதரி என்னை விட்டு வந்துகிறது குறித்து உமக்கு என்ன இல்லையா? கவலை இல்லையா? அவளுக்கு உதவி செய்யும்படி என்ன பண்ணு சொல்லு அப்படின்னா. இப்ப ஆண்டு சொன்னாரு, மார்த்தாளே, நீ அநேக காரியத்தை குறித்து நீ என்ன பண்ற? கவலைப்பட்டு நீ கலங்குகிற. தேவையானது ஒன்றுதான். மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை நீ என்ன பண்ணா? அவ தெரிந்து கொண்டாள். நல்ல கவனிங்க. சந்தித்தது அவதான், அழைப்பு கொடுத்தது அவதான், ஏற்றுக்கொண்டதும் அவதான். ஆனா எங்க உட்கார அவளுக்கு மனதில்லைன்னா, ஆண்டுடைய பாதத்தை நினைக்கவும், ஆண்டுடைய பாதத்துல உட்காரவும், ஆண்டுடைய பாதத்துல உட்காந்து ஆண்டவர் சொல்றத கேட்கணும்னு அவளுக்கு என்ன வரலன்னா, நினைவு சுத்தமா வரல. இந்த வேலை செய்யலாமா, அந்த வேலை செய்யலாமா, வீட்டு வேலை செய்யலாமா, ஆமா சமையல் வேலை செய்யலாமா, வீட்டை கிளீன் பண்ணலாமா, இந்த வேலை தான் அவளுக்கு ஞாபகம் வந்ததை தவிர அவ எதை நினைக்கலனா, ஆண்டுடைய பாதத்தை அவன் நினைக்கல. அல்லேலூயா. ஆமா, சந்தித்தவன் நினைக்கல, கூப்பிட்டவன் நினைக்கல, தன் வீட்டில் அன்போடு அழைத்தவ அதை நினைக்கவே இல்லை. ஆனா அதை யார் நினைத்தது தெரியுமா? மரியாள் அந்த காரியத்தை நினைத்தாள். நினைத்ததுனால ஆசீர்வாதங்களை தெரிந்து கொண்டாள். நினைத்ததுனால நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நினைத்ததுனால வார்த்தையினால் அவ என்ன பண்ணாலாம்? பலப்படுத்தப்பட்டாலாம். நாலாவது, ஆண்டவர்
எந்த காரியத்தை நினைக்க சொல்றாருன்னா, ஆண்டுடைய பாதத்தை நம்ம என்ன பண்ணணும், நினைக்கணும். ஆண்டவர் விரும்புறாரு. எப்பெல்லாம் நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிற அன்பு சகோதரா, நீ எப்பெல்லாம் கவலைப்பட்டு கலங்குகிற அப்பெல்லாம் ஆண்டுடைய பாதத்தை நாம் நினைக்க வேண்டும். அன்பு சகோதரியே, எப்பெல்லாம் நீ கவலைப்பட்டு கலங்குகிற, எப்பெல்லாம் நீ கவலைப்பட்டு பிள்ளைகளுக்காக கலங்குகிறாயா, எப்பெல்லாம் கவலைப்பட்டு வேலை வருமானங்களுக்காக கலங்குகிறாயா, எப்பெல்லாம் நீ கவலைப்பட்டு வியாதி பலவீனத்திற்காக கலங்குகிறாயா, எப்பெல்லாம் நீ கவலைப்பட்டு கடன் பிரச்சனைக்காக கலங்குகிறாயா, எப்பெல்லாம் நீ கவலைப்பட்டு குடும்ப ரட்சிப்பில்னு கலங்குகிறாயா, நீ எப்பெல்லாம் கலங்குகிறாயோ தேவ பிள்ளையே, நீ எப்பெல்லாம் கலங்குகிறாயோ, நீ எப்பெல்லாம் சோர்ந்து போகிறாயோ, நீ எப்பெல்லாம் தனிமையில் நிற்கிறாயோ அப்பெல்லாம் இயேசுவின் பாதத்தை நாம் நினைக்க வேண்டும். இயேசுவின் பாதத்தை ஒவ்வொரு பிள்ளைகளும் நினைக்க வேண்டும். காலையில் எழுந்தவுடனே இயேசுவின் பாதத்தை நாம் நினைக்க வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவின் பாதத்தை நாம் நினைக்க வேண்டும். இரவு வேளையில இயேசுவின் பாதத்தை நினைக்க வேண்டும். ஊழிய வளர்ச்சி அடைய இயேசுவின் பாதத்தை நினைக்க வேண்டும். சபை பெருக்கமடைய இயேசுவின் பாதத்தை நினைக்க வேண்டும். சபை கட்டி எழுப்ப பிரதிஷ்டை செய்ய இயேசுவின் பாதத்தை நினைக்க வேண்டும். எழும்ப பிரகாசிக்க கனி கொடுக்க சத்துரு ராஜ்யத்தை ஜெயிக்க இயேசுவின் பாதத்தை நினைக்க வேண்டும். சமாதானத்தை உண்டு பண்ண, சந்தோஷத்தை உண்டு பண்ண, விடுதலை உண்டு பண்ண, ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண, செழிப்பை உண்டு பண்ண, கர்ப்பத்தின் கனி உண்டு பண்ண, திருமண தடைகள் நீங்க, பிரிவினை மாற இயேசுவின் பாதத்தை நினைக்க வேண்டும். எதை நினைக்கிறோமா? ஆனா எதை நினைக்கிற? கரெக்டா சொல்லணும். இன்னும் 10 நிமிஷம் முடிக்க போறேன். எதை நினைக்கிற, எதை நினைக்கல? கரெக்டா சொல். எதை நினைக்கிற, எதை நினைக்கல? ஐயோ, என் கணவர் ரட்சிக்கப்படல நினைக்கிற, என் கணவர் இன்னும் குடிக்கிறாருன்னு நினைக்கிற, என் கணவர் என்னை விட்டு போயிட்டாருன்னு நினைக்கிற, என் பிள்ளைங்க சரியா படிக்கலன்னு நினைக்கிற, இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறுன்னு இந்த கடன் பிரச்சனை எப்போ மாறுன்னு நினைக்கிறோம். ஓகேவா? எப்போ நல்ல வேலை கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஏன் இது போல என் வாழ்க்கையில் இருக்குதுன்னு, ஏமா இவ்வளோ காரியத்தை நினைத்திய, இது என் வாழ்க்கையில் இது நடக்குது, குடும்பத்தில் இது நடக்குது, பிள்ளைகளுக்கு இது நடக்குது, சரீரத்தில் இது நடக்குது, அது நடக்குதுன்னு நினைச்சிய, எப்பவாவது இதை நினைக்கும் போது சூப்பர் சூப்பர் கிளாக், எல்லாம் கரங்களை தட்டுங்க போகலாம். இதை நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்லை, வேதனை வரும்போது எதை நினைக்கிறது இல்லை. சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமா சொல்லுங்க. நான் ஒவ்வொன்றா சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வேதனை நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்லை? சத்தம் வரலையே. வேதனையை நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்லை? இயேசுவின் பாதம். அப்படி சொல்லணும். வேதனை நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்லை? பிரச்சனை நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்ல? நெருக்கத்தை நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்ல? பாடுகள் நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்ல? குறைவில் நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்ல? ஆமா, இது இல்ல அது இல்ல, அதை நினைக்கும் போது எதை நினைக்கிறது இல்லைன்னா இயேசுவின் பாதத்தை நினைக்கிறதே இல்லை. சொன்னாரு, மார்த்தாளே நீ அநேக காரியத்தை குறித்து ஏமா கவலைப்பட்டு கலங்குகிற, தேவையானது ஒன்றுதாமா. அந்த கவலைப்படுறல, அந்த கவலைக்கு தேவை ஒண்ணுதான். கரெக்டா? கவலைப்படுறல இன்னைக்கு ரொம்ப அழகா சொல்றாரு. முதல் ஆராதனையில காட்டிலும் 2வது ஆராதனையில இன்னும் வித்தியாசமா கர்த்தர் பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? முதல் ஆராதனையில அந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி பேசினாரு, 2வது ஆராதனையில இந்த ஜனங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. ஓகேவா? பேசுறாரா பிரதர்? முதல் ஆராதனை வந்தவங்களுக்கு தெரியும். ஓகேவா? இன்னைக்கு சொல்றாரு, மார்த்தாலே நீ அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு அநேக காரியத்தை குறித்து கவலைப்பட்டு கலங்குற, தேவையானது ஒன்றுதான். நீ கவலைப்படும் போது தேவை ஒண்ணுதான், நீ வருத்தப்படும் போது தேவை ஒண்ணுதான், நீ நெருக்கப்படும் போது தேவை ஒண்ணுதான், நீ அழும் போது தேவை ஒண்ணுதான், நீ சஞ்சலப்படும் போது தேவை ஒண்ணுதான், நீ சோர்ந்து போகும்போது தேவை ஒண்ணுதான், நீ குறைவுப்படும் போது தேவை ஒண்ணுதான். ஆனா அந்த தேவையின் மத்தியில அப்பாவுடைய பாதத்தை நினைத்தா, அப்பாவுடைய பாதத்தை தெரிந்து கொண்டா, அப்பாவுடைய பாதத்தில் அமர்ந்தா, தேவையான ஒன்றை ரீமா நாபாரா ஷாக்கா லாபாலா, தேவையான ஒன்றை ஊழியத்தில் தருவேன், தேவையான ஒன்றை சபையில தருவேன், தேவையான ஒன்றை உன் வாழ்க்கையில செய்வேன், தேவையான ஒன்றை உன் பிள்ளைகளுக்கு செய்வேன், தேவையான ஒன்றை எதிர்காலத்தில் செய்வேன், தேவையானதை செய்வேன். ஆமெனா?
நினைக்கிறதே இல்லை, அதான் பிரச்சனை. வேலை இருக்குது, நேது என்ன இருக்குது, ஏன் நினைக்கிறது இல்லை பாதத்தை? எனக்கு வேலை இருக்குது, காலைல போன வேலை, சாயங்காலம் போன வேலை, நைட்டு வேலை, ஆமா வேலை இருக்குது, படிப்புக்குது, வியாபாரம் இருக்குது, தொழில் இருக்குது, அவரை பார்க்கணும் இவளை பார்க்கணும். ஏமா அப்பாவுடைய பாதத்தை நினைக்கலனா நல்ல பங்கை தெரிந்து கொள்ள மாட்டேன். அந்த நல்ல பங்கு சமாதானமா இருக்கலாம், அந்த நல்ல பங்கு சந்தோஷமா இருக்கலாம், அந்த நல்ல பங்கு விடுதலையா இருக்கலாம், அந்த நல்ல பங்கு அற்புதமா இருக்கலாம், அந்த நல்ல பங்கு ஆசீர்வாதமா இருக்கலாம், அந்த நல்ல பங்கு வீடா இருக்கலாம். அந்த நல்ல பங்கை தெரிந்து கொள்ள மாட்டேன். நாலாவது எதை நினைக்க சொல்றாரு? பாதத்தை நினைக்க சொல்றாரு. ஓகே, அஞ்சாவது வேகமா எடுத்துக்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8-9 சீக்கிரமா எடுத்துங்க. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளித்து கொண்டார்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளித்து கொண்டேன் என்றான். சரி, ஐந்தாவது எந்த காரியத்தை ஆண்டவர் நினைக்க சொல்றாரு அப்படின்னா, ஆண்டவர் யாரு சந்திக்க வர்றாரு? மனிதன் ஆண்டவர் சந்திக்க போல, மனிதன் ஆண்டவர் சந்திக்க போலங்க. ஆண்டவர் தான் மனிதன் சந்திக்க வர்றாரு. பக்கத்து ஹால்ல இல்லை, பக்கத்து ஹாலில் இல்லை, இல்லை ஏதோ மரத்தில் ஒளிஞ்சின்னு இல்லை, இல்லை மரத்து மேலே ஏறின்னு இல்லை, எங்கேயோ ஒரு மரத்தில் ஊஞ்சலாகி தொங்கின்னு இல்லை. ஆண்டு எங்கே இருக்கிறாரு? பரலோகத்தில் இருக்கிறார். பகலில் குளிர்ச்சியான வேளையில் தன் மகனையும் தன் மகளையும் சந்திக்கும்படி உலாவி கொண்டு இருக்கிறார். அப்போ கேட்குறார், எப்பவுமே சந்திக்கிற இடத்துல, எப்பவுமே சந்தித்து பேச வேண்டிய, எப்பவுமே சந்தித்து பலப்படுத்த வேண்டிய, எப்பவுமே சந்தித்து உயிர்ப்பிக்க வேண்டிய அந்த இடத்துல யாரை காணோம்? ஆதாம காணோம், ஏவாளை காணோம். ஆதாமே நீ எங்க இருக்கிறன்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்ற, ஆண்டவரே நான் நிர்வாணமா இருப்பதுனால பயந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒளிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னா. உனக்கு நிர்வாணி என்று உன்னை அறிவித்தது யார்? புசிக்க வேண்டாம் என்று சொன்னீங்க, கனி ஏன் புசித்த அப்படின்னு கேட்டாரு. எப்பா நான் புசிக்கல, நீ தந்த ஸ்திரீ தான் என்ன பண்ணா, புசிக்க கொடுத்தா. சரி அவ தான் கொடுத்தா, உனக்கு எங்கடா போச்சு மரம் அண்ட அறிவு? உன்னல்ல அவனை, தப்பா நினைச்சுக்காத. அவ தான் கொடுத்தா. அவ கொடுத்தானா நீ வாங்கி கட் பண்ணிருவியா? அவ கொடுத்தானா வாங்கி கொஞ்சம் உப்பையும் கொஞ்சம் மிளகாத்தூளையும் சன்ட்ரா போட்டு டேஸ்ட் பண்ணுவியா? அவ கொடுத்தானா நீ சாப்பிட்டு அந்த 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 விதைய கொட்டைய புதைச்சி வச்சிருவியா? அவ கொடுத்தானா நீ வாங்கிடுவியா? நான் சொன்னேனே புசிக்க வேண்டான்னு. சரி அவளை கூப்பிட்டு கேட்டாரு, நீ ஏமா அவனுக்கு கொடுத்த, நீ ஏமா புசித்தன? அவ தூக்கி அப்படியே போட்டா. எப்பா என் மேல தப்பு இல்ல, இவன் மேல தப்பு இல்ல, நீ குத்த பாரு இந்த சர்பம் அது மேல தான் தப்பு. எதை என்ன கேட்காத. ஆதாம கேட்டா நீ என்ன கேட்காத, என் மனைவியை கேளு. மனைவியை கேட்டா நீ என்ன கேட்காத, பாம்பை கேளு. நல்ல வேலை, பாம்பை கேட்டா என்ன கேட்காத, சாத்தானு கேளு. புரியுதா இல்லையான்னு? என்ன கேட்டா என்ன கேட்காத, மனைவியை கேளு. மனைவியை கேட்டா என்ன கேட்காத, சர்பத்தை கேளு. சர்பத்தை கேட்ட நீ என்ன கேட்காத, பிசாசை கேளு. ஆமெனா? அவங்க எதை நினைக்கலன்னா, இவ்வளவு நாள் தேவ பிரசன்னத்தில் இருந்தவன் எதை நினைக்கல சொல்லுங்க பார்க்கலாம். இவ்வளவு நாள் தேவ பிரசன்னத்தில் இருந்தவன், இவ்வளவு நாள் தேவ உறவுல இருந்தவன், இவ்வளவு நாள் தேவ சாயலில் இருந்தவன், இவ்வளவு நாள் தேவ தூபத்தில் இருந்தவன், இவ்வளவு நாள் தேவ அதிகாரத்தில் இருந்தவன், இவ்வளவு நாள் தேவ வல்லமையில் இருந்தவன், இவ்வளவு நாள் தேவ பிரசன்னத்தில் இருந்தவன், இவ்வளவு நாள் தேவ உறவுல இருந்தவன் அதை நினைக்கல. அதை கண்டி அவன் நினைச்சிருந்தானா, அதை கண்டி அவன் நினைச்சிருந்தானா பறிக்கும் போது பொத்துன்னு போட்டு இருப்பான். யாரு? அதை கண்டி அவன் நினைச்சிருந்தானா அந்த ஏவாள் அந்த பிசாசு பேசும்போது பறிக்கும் போது அங்கே தூக்கி விசிறச்சிருப்பா. அதை கண்டு இவன் நினைச்சிருந்தானா, இது ஏமா என் கையில கொடுக்குற, நீ பாவம் செய்த, நீ போ, நான் செய்ய மாட்டேன், தூக்கி விசிறச்சிருப்பான். ஆனா ஐந்தாவது எதை நினைக்க சொல்றாருன்னா,
தேவனோடு கூட இருக்கிற உறவை நம்ம நினைக்க சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் வேற சனத்துல இருந்தாலும் அந்த உறவை நினைன்றாரு. நான் படித்து கொண்டு இருந்தாலும் அந்த உறவை நினைன்றாரு. நான் ஆலயத்துக்கு வந்தாலும் நான் ஊழியம் செய்தாலும் அந்த உறவுல நம்ம எல்லாம் தேவ உறவுல நிக்கணும். தேவ உறவுல, தேவ பரிசுத்தத்துல, தேவ உண்மையில, தேவ கீழ்ப்படிதல ஒவ்வொரு நாளும் தேவனுடைய உறவுல நாம் இருக்க வேண்டும். அந்த உறவை நம்ம நினைக்கணும். ஜெபம் நம்மை அவரோடு கூட உறவு ஏற்படுத்துகிறது. வேத வசனம் நம்மை அவரோடு கூட உறவு ஏற்படுத்துகிறது. சபை கூடுதல் நம்மை அவரோடு உறவு ஏற்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியான கிரியைகள் நம்மை அவரோடு உறவு ஏற்படுத்துகிறது. ஒவ்வொரு நாளும் யாருடைய ஐக்கியத்தில் இருக்கணும்? அவருடைய ஐக்கியத்தில் நாம் இருக்க வேண்டும். அவருடைய சுபாவம் வர்ணனா, அவருடைய ரூபம் வர்ணனா, அவருடைய அதிகாரம் வர்ணனா, அவருடைய ஆளுமை வர்ணனா, அவருடைய வல்லமை வர்ணனா, நாம் எல்லாம் அவருடைய ஐக்கியத்தில் இருக்க வேண்டும். அவன் எதை நினைக்கலன்னா சர்வத்தோடு ஐக்கியப்படுவதே அவனுக்கு சந்தோஷமாகுது. ஆனா ஆண்டவரோடு கூட ஐக்கியப்படவே இல்லைல்ல. நீ கேட்டாரு, நீ எங்க இருக்கிறான்னு கேட்டாரு. நீ எங்க இருக்கிறான்னு கேட்டாரு. என் பிரசனத்தை விட்டு நீ எங்க இருக்கிற? என் ஐக்கியத்தை விட்டு நீ எங்க இருக்கிற? என் ரூபத்தை விட்டு எங்க இருக்கிற? என் அதிகாரத்தை விட்டு எங்க இருக்கிற? என் ஆளுமை விட்டு எங்க இருக்கிற? என் பிரசனத்தை விட்டு எங்க இருக்கிற? என் சாயலை விட்டு எங்க இருக்கிற? அன்னைக்கு ஆதாம பார்த்து எங்க இருக்கிற? ஏவாளை பார்த்து எங்க இருக்கிற? காயினை பார்த்து எங்க இருக்கிற? சவுலை பார்த்து எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? எங்க இருக்கிறன்னு கேட்டவர் இந்த அருமையான வேளையில ஆண்டவர் அதே வார்த்தையை இந்த மதியான வேளையில கேட்கிறார். விசுவாச வாழ்க்கை விட்டு நீ எங்க இருக்கிற? ஜெப வாழ்க்கை விட்டு நீ எங்க இருக்கிற? கொடுக்கிற காரியத்தை விட்டு நீ எங்க 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 இருக்கிற? ஊழியம் செய்ய காரியத்தை விட்டு, ஆத்மா ஆதாயம் பண்ணுற காரியத்தை விட்டு நீ எங்க இருக்கிற? அன்பு சகோதரா, நீ எங்க இருக்கிறன்னு கேட்டா நீ சொல்லணும், ஆண்டவரே நான் அங்கதாமா இருக்கிறேன். அன்பு சகோதரியே, எங்க இருக்கிறேன்னு அவர் கேட்டா நீ சொல்லணும், நான் அங்கதாமா இருக்கிறேன், நான் அங்கதான் இருக்கிறேன். உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற, உங்களுடைய வல்லமையில் இருக்கிற, உங்களுடைய அபிஷேகத்தில் இருக்கிற, உங்களுடைய உறவுல இருக்கிற, உங்களுடைய அதிகாரத்தில் இருக்கிற, உங்களுடைய வல்லமையில் இருக்கிற, உங்களுடைய கிருபையில் இருக்கிற, உங்களுடைய மகத்துவத்தில் இருக்கிற நான். நீ பாட்டு போயிடுவ கை வீசினே. பேச வேண்டிய இடத்துல, சந்திக்க வேண்டிய இடத்துல, பலப்படுத்த வேண்டியதுல நீ இல்ல. அப்ப எப்படி வரும் நன்மை? இப்ப நீ சொல்லணும், எங்க கேட்டா நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க இருக்கிற இடத்துல தான் நான் இருக்கிறேன். 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். எங்க இருக்கிற? பாதி பேருக்கு சரியாக புரியவில்லை என்று நான் நினைக்கிறேன். மறுபடியும் புரிய வைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அடுத்த வாரத்திலிருந்து இந்தி சர்வீஸ் நடத்துங்கள். நான் இந்தியில பிரசங்கம் பண்ணுகிறேன். ஓகேவா? ஓகேவா? எங்க இருக்கிற? பாதி பேருக்கு தெரியல பிரதர். ஐயோ எஸ்ப்பா, இன்னும் 10-5 நிமிஷம் தான் ஆகுது. எங்க இருக்கிற? இங்கதான் இருக்கிற. எங்க இருக்கிற? இங்கதான். எங்க இருக்கிற? எங்க இருக்கிறன்னு கேட்டா இங்கதான் இருக்கிற நீ சொன்னியானா அந்த நாளும் அந்த நேரமும் அந்த சபையும் அந்த சமயமும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நேரம். வந்து வந்து தேடுறாரு. நீ நான் மரத்தாண்ட போய் ஒளியர்த்தோம், பழத்தை பார்க்கறதும், ரசிக்கிறதும், வேலைக்கு போறதும் அப்பப்ப காணாத போயிடுற. சபையை விட்டு காணாத போயிடுற, உபதேசத்தை விட்டு காணாத போயிடுற, ஐக்கியத்தை விட்டு காணாத போயிடுற. உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு தேடுறதுக்கு வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, போனு தேட வேண்டியதாகுது. ஆண்டவர் உன்னை எங்க இருக்கிற? ஏப்பா சொல்லுங்களப்பா, எங்க இருக்கிற? எங்க இருக்கிற? இங்க தாமா இருக்கிற. சரி, 5வது முதல்ல என்ன நினைக்க சொன்னாரு? அழிந்து போகிற மக்களை நினைத்து ரட்சிப்புக்கு ஏதுவான காரியத்தை பண்ணு. 2வது என் மேல இருக்கிற அபிஷேகம் வெளியேற பெற்றது நினைத்து செயல்படு. 3வது தகப்பன் வீட்டை நினைத்து அந்த வீட்டில் இருக்கிற நன்மைகளும் ஆசீர்வாதத்தையும் சுதந்திரித்துக்கொள். 4வது ஓகேவா, ஆணுடைய பாதத்தை நினைத்து நல்ல பங்கை பெற்றுக்கொள். 5வது ஓகேவா, ஆண்டரோடு இருக்கிற உறவை ஐக்கியத்தை நினைத்து சொல்லு, இங்க தாம்பா இருக்கிறேன், எதை வேணா சொல்லிட்டு போப்பான்னு சொல்லு. ஓகே, 6வது, இன்னும் 5 நிமிஷம் முடிக்க போறேன். வாசிக்கலாமா? லூக்கா 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சீக்கிரம் எடுத்துங்க. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், உபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராததினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஓகே பிரதர். 6வது எந்த காரியத்தை ஆண்டவர் நினைக்க சொல்றாரு? 2 பேர் ஜெபம் பண்ண தேவ சமூகத்துக்கு போறாங்க. இன்னைக்கு அநேகருடைய ஜெபம்
கேட்கப்படாததுக்கு காரணம் என்னன்றத இந்த சம்பவத்தில் சொல்றது. என்ன பிரச்சனைனா, ஆண்டவரே எனக்கு செய்யுங்கப்பா, என் குடும்பத்துக்கு செய்யுங்கப்பான்னா ரொம்ப சந்தோஷம். இவன் ஜெபம் எப்படி பண்றான்? ஆண்டவரே நான் பரிகாரன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல, மற்ற மனுஷனை போல அல்ல. உனக்கு ஏன் ஜெபத்துல ஏன் மற்ற மனுஷனை போல அல்ல, இந்த ஆயக்காரனை போல அல்ல? உனக்கு ஏன் இந்த ஆயக்காரன்? உனக்கு ஜெபத்துல உனக்கு யார் தான் ஞாபகம் வரணும்? ஐயோ, ஜெபத்துல உனக்கு யார் ஞாபகம் வரணும்? அவர் தான் ஞாபகம் வரணும். உன் ஜெபத்துல நான் அவனை போல இல்ல, இவனை போல இல்ல, இவளை போல இல்ல, அவளை போல இல்ல. இன்னொரு தடவை ஜெபத்துல அவங்கள போல இதை செய், இவங்களுக்கு தந்தது இதை செய், இத்தை செய், அத்தை செய், அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்த, எனக்கு வீடு கட்டி கொடு, அவங்களுக்கு வாகனம் வாங்கி கொடுத்த, எனக்கு வாகனம் வாங்கி கொடு, அவங்கள ஜிம்மர் ஹாஸ்பிட்டல்ல வேலைக்கு வச்சிருக்கிறேன், என்ன 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 வேலைக்கு வச்சு அவங்கள அதிகாரத்துல வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி இன்னொரு தடவை அவங்களுக்கு செய்தியே எனக்கு ஏன் செய்யலன்னா, இந்த மாதிரி ராணி கதை, ராஜா கதை, ஆயா கதை, தாத்தா கதை, நண்டு கதை, பூனை கதை பேசினுக்காது. ஜபத்துல யாரையும் ஒப்பிடவே கூடாது. உனக்கு கேட்கறது நீ அவரும் நீ அவரும். ஏன் மூணாவது மனுஷன் ஏன் அப்பப்போ உள்ள வரான்? அப்பப்போ வந்து நிற்கிறான் மூணாவது மனுஷன். வீட்டுக்குள்ள வரான், சபையில வரான், ஊழியத்துல வரான். மூணாவது மனுஷன் உள்ள வந்து போயினே இருப்பான். இப்போ அவன் ஜெபத்தை எப்படி பண்ணா? பரிகாரம் இல்லை, அநியாயக்காரன், விபச்சாரக்காரன் இல்லை, மற்ற மனுஷனை போல இல்லை, இந்த ஆயக்காரனை போல இராதனால அவன் சோத்தரிக்கிறேன். நான் என்ன பண்றேன்? 2 நாள் பாஸ்டிங் பண்றேன், அவன் காணிக்க தசமாலாம் அவன் கொடுக்குறேன். சோத்திரம் 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 இயேசு நாமத்தில் பிதாவே ஆமென் முடிச்சிட்டான். இவன் வரான் யாரு? ஆயக்காரன். கண்ண வானத்து கூட ஏறெடுக்க அவனுக்கு ஒரு துணிவு இல்லைங்க. மாறு அடித்து கொண்டு பாவியாகிய ஏன் மேல, பாவியாகிய ஏன் மேல கிருபையா இறங்கும் அப்படின்னா அந்த கிருபை அவன் மேல இறங்கிடுச்சியா. வேதம் சொல்லுது, நல்லவனுக்கு தன்னைத்தானே உயர்த்துகிறவன் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். பரிசை எதை நினைக்கல தெரியுமா? இவ்வளோ காரியத்தை எனக்கு செய்தாரு, நான் தாழ்மையா இருக்கணும்னு சொல்லுவா. இவ்வளோ காரியத்தை நான் பரிகாரன் அல்ல, அநியாயக்காரன் அல்ல, விபச்சாரக்காரன் அல்ல, மற்ற மனுஷனை போல அல்ல, ஜபிக்கிறேன், உபவாசிக்கிறேன், இவ்வளோ காரியத்தை செய்தாரு. இவ்வளோ காரியத்துக்குள்ள என்ன இல்லை? மரமண்டைக்குள்ள உன்னல்ல அவனை அப்பா புரிஞ்சுக்காத. அந்த மரமண்டைக்குள்ள என்ன இல்லை? ஜெபித்தவனுக்குள்ள என்ன இல்லை? ஆலயத்துக்கு வந்தவனுக்குள்ள என்ன இல்லை? இவ்வளோ இருந்தது. இதெல்லாம் தாழ்மையா வைத்து நம்ம இருக்கணும்னு என்ன இல்லை. ஆனா இவன் எதுவுமே இல்லையா, இவனுக்குள்ள எதுவுமே இல்லையா. அவனுக்குள்ள அநியாயம் இருந்தது, அவனுக்குள்ள அக்கிரமம் இருந்தது, அவனுக்குள்ள அசுத்தம் இருந்தது, அவனுக்குள்ள பரிசுத்தம் இல்லை. ஆனா அவனுக்குள்ள ஒண்ணு இருந்தது. ஆனா தாழ்த்தினா கர்த்தரை உயர்த்துவார், தாழ்த்தினா கர்த்தரை மன்னிப்பார், தாழ்த்தினா கர்த்தருக்கு இறங்குவார். கர்த்தருடைய கிருபை இறங்கினது, கர்த்தருடைய கிருபை இறங்கினது. தாழ்த்தப்பட்ட அவனுக்குள்ள, தாழ்த்தின அவனுக்குள்ள அவருடைய கிருபையை கர்த்தர் இறக்கினார். இந்த அருமையான மத்தியான வேளையில அவருடைய கிருபை உன்மேல இறங்குகிறது. பலவீனத்தில அவருடைய கிருபை உன்மேல இறங்குகிறது. சோர்வுகளிலே அவருடைய கிருபை உன்மேல இறங்குகிறது. அல்லேலூயா. உன்னுடைய பிரச்சனையில, உன்னுடைய நெருக்கத்தில, உன்னுடைய போராட்டத்தில, உன்னுடைய சூழ்நிலை அவருடைய கிருபையை உன்மேல கர்த்தர் அளவில்லாமல் தருகிறார். ஆறாவது எதை நினைக்கணும் அப்படின்னா, நம்ம எந்த இடத்துல இருந்தாலும் தாழ்மையை நம்ம நினைக்கணும். நான் சொல்றது புரியுதா? நான் சொல்றது எந்த இடத்துல கர்த்தர் நம்மளை வச்சாலும் சரி, ஓகேவா? உங்களை நல்லா படிக்க வச்சிருக்கலாம், அங்க ஒரு தாழ்மை இருக்கணும். உங்களை நல்லா சம்பாதிக்கிற இடத்துல வச்சிருக்கலாம், 4 பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ற இடத்துல நீங்க இருக்கலாம். எல்லாத்துலயும் உங்களுக்கு என்ன தெரியுமா இருக்கணும்? தாழ்மை இருக்கணும். சொல்லுங்க பாருங்க, எல்லா இடத்துல என்ன பண்ணணும்? சத்தமா எல்லா இடத்துல என்ன பண்ணணும்? அவன் பெருமையா இருக்க கூடாது, அவன் பெருமையா இருக்க கூடாது. என்னை குறித்து ஒரு பெருமை எனக்குள்ள இருக்க கூடாது. என்னை குறித்து ஒரு பெருமை, ஆமா ஆமா ஆமா, குடும்பத்தை குறித்து ஒரு பெருமை, பிள்ளைகளை குறித்து ஒரு பெருமை, பட்ட பதவி, பேரு, புகழ், எல்லா பெருமையும் சாகணும். எல்லாத்துக்கும் பெருமை. நான் யார் தெரியுமா? என் குடும்பம் என்ன தெரியுமா? இப்பதான் அங்க போயிட்டு வந்தேன், இப்பதான் இங்க போயிட்டு வந்தேன். அவரை பத்தி சொல்றா. மிக 6:8 சொல்லுறது. மிக 6:8 போடுங்க, ஸ்கிரீன்ல போடுங்க. ஓகே, யாரோ ஒருத்தர் வாசிங்க. மிக 6:8. மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். மனுஷனே நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாம வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்துல கேட்கிறார்.
என்ன எல்லாம் சேர்ந்து வாசிங்க பார்க்கலாம். எல்லாம் சேர்ந்து வாசிங்க, அந்த ஸ்கிரீனை பார்த்து வாசிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய், இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக ஊழிய காரியத்தில் தேவனுக்கு முன்பாக, சபையின் காரியத்தில் தேவனுக்கு முன்பாக, ஐயா உங்களுக்கு கொடுக்கிற பொறுப்புகளில் தேவனுக்கு முன்பாக, சமுதாயத்தில் தேவனுக்கு முன்பாக, பேர் புகழ் அல்ல தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதே அல்லாம வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார். ஆறாவது எதை நினைக்க சொல்றாருன்னா, மனத்தாழ்மையா இருப்பதா என்ன பண்ணு. அப்படியே நம்மள அப்படியே காத்து அப்படியே பட்டாமூச்சி பறகுது பயங்கரமா. பெருமை தான் எங்கேருந்து வருனே தெரியாது. அப்படியே பெருமை, நீ பெருமையா பேசியிருந்தா கர்த்தர் உன்னை எதிர்த்துட்டே இருப்பாரு. நீ தாழ்மையா பேசினா கர்த்தர் கிருபையை கொடுத்துட்டே இருப்பாரு. பெருமையா பேசினா நீ விட தள்ளப்படுவாய், ஆனா தாழ்மையா பேசினா நீ உயர்த்தப்படுவாய். ஆறாவது எதை நினைக்க சொல்றாருன்னா, ஆமா, மனத்தாழ்மையான காரியத்தை நினைத்து செயல்படும். கடைசியாக ஒரு காரியத்தை பார்க்கலாம். மத்திய 25ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் எடுத்துக்கலாம். 7வது காரியம், மத்திய 25ஆம் அதிகாரம். நேரமாகிவிட்டது, ஜெபிக்க போகிறோம். பரலோக ராஜ்யம். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். எங்க போறாங்க? போதும் பிரதர், டைம் ஆயிடுச்சு. எங்க போறாங்க? பஸ் ஸ்டாண்டுக்கா? பழைய பஸ் ஸ்டாண்டுக்கா? புது பஸ் ஸ்டாண்டுக்கா? கடலூரா, சிதம்பரமா, சீர்காழியா, சென்னையா, மாதவரமா? எங்க போறாங்க ஐயா? மணவாளனை சந்திக்க 10 பேர் புறப்படுறாங்க. அதில் 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்களுக்கும் புத்தி இல்லாதவர்களுக்கும் ஒரே வித்தியாசம்தான். புத்தி உள்ளவர்கள் போகும்போது எதை கொண்டு போயிட்டாங்க? பாத்திரத்தில் எண்ணெயை கொண்டு போயிட்டாங்க. எது வேணா நடக்கும். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் பாத்திரத்தில் என்ன பண்ணல, அட அவர் தான் வந்துட போறாரு, போனே அதெல்லாம் இங்கே எதுக்குமா, நீ தீவெட்டியை மாற்ற ஏற்றுனுவாமா, எண்ணெய் ஏற்றுக்குன்னு, பாத்திரத்தை ஏற்றுக்குன்னு, இதை வர சுமந்துங்கன்னு, இதை வர பத்திரமா ஏற்றுக்குன்னு, ஆட்டின்னு கீழே ஊற்றினா வர அவர் வரப்போறாரு, போகிறோம் போயின்னே இருக்கலான்னு. ஆனால் பாத்திரத்தில் எண்ணெய். ஆனால் 5 பேர் புத்தி இல்லாதவங்க என்ன பண்ண, தீவெட்டியை மாத்திரம் எடுத்துன்னு போனால் எண்ணெயை கூட எடுத்துன்னு போல. மணவாளன் வருவதற்கு காலம், சமயம், நேரம் தாமதமான போது எல்லாரும் தூங்கிட்டாங்க. மணவாளன் வராருன்னு ஒரு சத்தம் கேட்ட உடனே எல்லாரும் என்ன பண்ணாங்க, விழிச்சு தங்கள் தீவெட்டி என்ன பண்ணாங்க, ஆயத்தப்படுத்தினாங்க. எண்ணெயும் பாத்திரமோ எண்ணெய் இருந்ததோ தீவெட்டி ஆயத்தப்படுத்தினாங்க. மணவாளனுக்கு எதிர்கொண்டு போயிட்டாங்க. ஆனால் புத்தி இல்லாதவர்களாம் என்ன பண்ண முடியும், தீவெட்டி ஆயத்தப்படுத்த முடியல. ஏன்னா பாத்திரத்தில் என்ன இல்லை, எண்ணெய் இல்லை. ஆனால் அவன் கடத்தருக்கு போய் வரத்துக்குள்ள ஆண்டவர் ஆயத்தம் வருது, பரலோகம் என்ன பண்ணிட்டாரு, கூட்டு போயிட்டாரு. ஆனால் கடைசியாக அவனுக்கு எதை நினைக்க சொல்றாரு அப்படின்னா, நம்ம எப்பவுமே ஒரு காரியத்தை நினைச்சுட்டே இருக்கணும். நான் ஒரு நாள் பரலோகம் போக போறேன், அதுக்கு நான் ஆயத்தமா இருக்கணும். நான் ஒரு நாள் பரலோகம் போவதற்காக தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் பரலோகம் போவதற்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். நான் பரலோகம் போவதற்காக தான் இந்த சபையில தேவன் என்ன பண்ணிருக்கிறாரு. அவன் கடைசியா சொல்றாரு, நீ எதை நினைக்கிறேன்னா பரலோக ராஜ்யத்தை நினைக்கணும். எல்லாரும் எழுந்து நிற்போமா? எதை நினைக்கணும்? எல்லாரும் எழுந்து நிற்போமா? கண்களை மூடலாமா? ஆண்டவரே உமக்கு சோத்திரம். ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் 7 பண்டிகை ஆண்டவர் நியமித்தார். 7 பண்டிகை ஆண்டவர் நியமித்தார். அதுல கடைசி பண்டிகை கூடார பண்டிகை கத்த நியமித்தார். அது 7 நாள் ஆசரிக்கணும்னு சொன்னாரு. உன் வீட்டை விட்டு வெளியே வந்து ஆமா கூடாரம் போட்டு 7 நாள் மகிழ்ச்சியா இருக்கணும். உன் பிள்ளை வந்து கேட்பான், உன் மக வந்து கேட்பான், ஏன் அங்க இருந்து நம்ம இங்க வந்தன்னு கேட்பான். அப்ப சொல்லு கர்த்தர் நடத்தினாரே, சிவந்த சமுத்திரத்தின் வழியாக, யோர்தான் வழியாக, எரிகோ வழியாக, ஆமா ஆயி பட்டணத்தின் வழியாக அநேக ராஜாக்களை கடந்து வந்து செய்தாரே. உன் பிள்ளைகளுக்கு அப்ப சொல்லு நினைக்க சொன்னாரு. எல்லாம் கண்ணை விடுங்க. அப்பா இந்த மதியான வேளையில நினைக்கிறையா, ரபா லாபா ரஷங்கல்லா, ஆண்டவரை அழிந்து போகிற மக்கள் எல்லாம் கண்ணை மூடுங்க பார்க்கலாம். எல்லாம் கண்ணை மூடி ஹல்லேலூயா. இந்த அருமையான
அருமையான வேளையில, இந்த அருமையான வேளை சத்தம் வரலையே, எல்லா சத்தம் வரல ஆண்டவரே. இந்த அருமையான வேளையில ஆண்டவர் அழிந்து போகிற ஜனங்களை நினைக்கிறையா, குடியினால் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா, போத வஸ்துகளினால் அழிந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. அநேக ஆண்டவரே இன்னைக்கு தகாதிவிதான உறவில் அழிந்து கொண்டிருக்கிறாங்களப்பா. ஆண்டவர் நினைத்து செயல்படுகிற சொல்லுங்க அன்பு சகோதரா, நான் நினைத்து செயல்படுகிறேன். அன்பு சகோதரிய, நான் நினைத்து செயல்படுகிறேன். வாலிப தம்பிய, நான் நினைக்கிறேன். பட்டணத்தை நினைக்கிறேன், கிராமத்தை நினைக்கிறேன், பாவத்தில் வாழ்கிற அசுத்தத்தில் வாழ்கிற ஜனங்களை நினைக்க 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 தேவன் உன்னை பயன்படுத்த வல்லவராய் இருக்கிறாரா? ரீமா நாபாரா ஷக்கலா, என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றது. என் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதா? தேவ பிள்ளையே, உன் மேல இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்றதா? அந்த விலையேற பெற்றோம் உன் அபிஷேகம் அது உன்னை எழுப்போம். விலையேற பெற்ற அபிஷேகம் உன்னை பிரகாசிக்க செய்யும். விலையேற பெற்ற அபிஷேகம் உன் ஊழியத்தில் பயன்படுத்தும். விலையேற பெற்ற அபிஷேகம் இந்த பாண்டிச்சேரியில் ஒரு அசைவை கொண்டு வரும். விலையேற பெற்றது, விலையேற பெற்றது. ராபா பாபா பாபா லாகா லாதாரா நீமா நாதா ரோகா லாபாலா, அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது, அது விலையேற பெற்றது. சாபா லாகா லாதா. தேவ வீட்டை நினைக்க வேண்டிய காலம், அழிந்து போகிற மக்கள் நினைக்க வேண்டிய காலம், விலையேற பெற்ற அபிஷேகத்தை நினைக்க வேண்டிய காலம், தேவன் வீட்டை நினைக்க வேண்டிய காலம், அவனுடைய பாதத்தை நினைக்க வேண்டிய காலம், உறவை நினைக்க வேண்டிய காலம், மன தாழ்மை நினைக்க வேண்டிய காலம். அவர் வருகைய வாசலண்டே நிற்கிறாரு. கண்ணை மூடுங்கள்லாம், வாசலண்டே நிற்கிறாரு. ராபாலா சங்கா மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே. மறவா சத்தத்தை உயர்த்தி இரவும் பகலும்